இன்னொரு பக்கம் ஒரு வைரலான விஷயம் என்ன அப்படின்னா விஜயோட சொத்து மதிப்பு. அதாவது விஜய்க்கு வந்து 2000 கோடி சொத்து இருக்கு, 3000 கோடி சொத்து இருக்கு, அவரு இவ்வளவு வருஷங்கள் சினிமா இருக்காரு அப்படின்னு உச்ச நடிகர்னும் போது ஏகப்பட்ட சொத்து இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்து அவருடைய பிரமாண பத்திரத்தை வந்து தாக்கல் பண்றாரு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 404 கோடிக்கு மேல வந்து அசையும் சொத்து அசையா சொத்துலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 404 ஒரு 202 அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு என்கிட்ட என்னென்ன கார் இருக்கு, நான் எங்கெங்க முதலீடு பண்ணியிருக்கேன், என் மனைவி பேர்ல எவ்வளவு சொத்து இருக்குது, என் குடும்பத்துக்கு மொத்தமா எவ்வளவு சொத்து இருக்குது, எல்லா விஷயங்களும் டீட்டெயிலா போட்டிருக்காரு. டிவிஎஸ் எக்ஸல் வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 7-8 கார் இருக்குது. அதுல டிவிஎஸ் எக்ஸல் ரீசெண்டா 2025 வாங்கியிருக்காரு. கண்டிப்பா அது அவர் ஓட்ட போறது கிடையாது, அதையும் வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இதை தாண்டி வச்சிருக்கக்கூடிய எல்லா காருமே சொகுசு கார்கள் தான். இதுல ரொம்ப முக்கியமா ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை மறைச்சிட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதில் போன வருஷமே அதை வித்துட்டாரு. 2024லயே வந்து அந்த காரை வித்துட்டாரு அப்படின்றதுனால தான் வந்து இதை மட்டுமே போட்டிருந்தாரு. இது போக எங்க வீட்டில் எவ்வளவு தங்கம் இருக்கு, எவ்வளவு வெள்ளி இருக்குன்றதெல்லாம் போட்டிருந்தாரு. உண்மையா எக்ஸ்பெக்டேஷனா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நேர்மையா தான் கொடுத்துருக்காருன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு தூரம் அரசியலுக்கு வரணும் போது பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணணுன்றதெல்லாம் ஒரு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அப்ப எப்படியெல்லாம் வந்து இதை மேனேஜ் பண்ணி கொடுக்கலாங்கிறத ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம், எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர் வந்துட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது அவங்களுடைய பிரமாண பத்திரங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜபிளா தான் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கு, இவ்வளவுதான் இருக்கணும் இவ்வளவுதான் இருக்கக்கூடாதுலாம் இருக்கு இல்லையா, அதை மேனேஜ் பண்ணி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாரு. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு விஜய் கடன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது. என்னென்னா தன்னோட மனைவிக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரு, சரி மனைவியை விடுங்க, பெற்ற பிள்ளைகள் மகன் சஞ்சய்க்கு வந்து இவ்வளவு கொடுத்துருக்காரு, மகளுக்கு வந்து கொடுத்துருக்காரு, இதை தாண்டி வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்காருன்றது தான் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு துடுப்பு சீட்டு மாதிரி கிடைச்சிருச்சு. அது என்னங்க சொந்த குடும்பத்துக்கு யாராவது கடன் கொடுப்பாங்களா? இதை கொண்டு போய் பிரமாண பத்திரத்துல போட்டு வச்சிருக்காருன்னா அப்போ ஒரு என்ன அளவுக்கு இருக்காருன்னு பாருங்க. சொந்த குடும்பத்திலேயே வந்துட்டு அவர் சலசலப்புல தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த அவங்க வந்து பூம் பண்ணி கிட்டத்தட்ட சூரியன் தொலைக்காட்சி ஒரு 25 கார்டு போட்டாங்க. இந்த விஷயத்த பத்தியே போட்டுட்டே இருந்தாங்க. இது ஏன் விஜய் பண்ணாரு அப்படிங்கிறது விஜய் தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும்.